12 இந்த அம்மா அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லி இந்த 45 வயதான நம்முடைய சகோதரி காவல்துறையில் இருக்கிறவங்க மார்ச் 12 போய் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. தமிழக காவல்துறை திமுக ஆட்சியில் எவ்வளவு கெட்டு போயிருக்குங்கிறது இது ஒரு உதாரணம். கோவையில் பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ள போலீஸ் எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்க காலதாமதம் ஏன் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். கைப்பாவை என்று சொல்வது எப்படி ஏற்றுக்க முடியுங்க? கோவையில் எஸ்பி மேல பாலியல் தொடர்பாக கேஸ் போடுறாங்க அண்ணா. நிறைய பேர் அதை கேட்டீங்கன்னா அண்ணா, இது எவ்வளவு கேவலமான செயல்னாங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2025 அக்டோபர்ல ஃபர்ஸ்ட் அந்த காவல்துறை பெண்மணி 45 வயது ஆகக்கூடிய சகோதரி மீது பாலியல் வன்கொடுமை அக்டோபர் 2025 நடக்குது. நவம்பர்ல நடக்குது, டிசம்பர்ல நடக்குது, ஜனவரி 2026 நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை டிஐஜி தலைமையில ஒரு இன்டர்னல் குழு போட்டு அவங்க விசாரிச்சு பிப்ரவரி 12 அந்த எஸ்பிய பணிநிலை நீக்கம் செய்யறாங்க. எப்பனா பிப்ரவரி 12 பணி நீக்கம் செய்யறாங்க. ஒரு காவல்துறை பெண்மணியின் மீது தன்னுடைய அறையில அபிஷியல் ரூம்ல கை வைத்த ஒரு எஸ்பிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, அதுக்கப்புறம் இன்டர்னல் கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் பிப்ரவரி 12 சஸ்பென்ஷன், மார்ச் 12 இந்த அம்மா அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லி இந்த 45 வயதான நம்முடைய சகோதரி காவல்துறையில் இருக்கிறவங்க மார்ச் 12 போய் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. தமிழக காவல்துறை திமுக ஆட்சியில் எவ்வளவு கெட்டு போயிருக்குங்கிறது இது ஒரு உதாரணம். உங்களுக்கு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்கன்னா நேரா நீங்க போலீஸ் அனுப்ப வேண்டியதானே. இன்னைக்கு தனிநபர் எத்தனை பேருக்கு வீட்டுக்கு போலீஸ் அனுப்புறீங்க? கரூர்ல செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஆள் அதிமுக யாராச்சும் தும்புனா, திமுக பாஜக யாராச்சும் தும்புனா வீட்டுக்கு போலீஸ் வர்றாங்க. அக்டோபர்ல அனுப்பல, நவம்பர்ல அனுப்பல, டிசம்பர்ல அனுப்பல, ஜனவரியில் அனுப்பல. பிப்ரவரி 12 அவர் மீது குற்றம் நிரூபணம் ஆயிருச்சு. அவரை சஸ்பெண்ட் பண்ணும் டிஐஜி இன்டர்னல் ரிப்போர்ட் கொடுத்து சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்பவும் போலீஸ் அனுப்பல. அப்ப பிப்ரவரி ஃபுல் எஸ்கேப் ஆனவர் மார்ச் 12 தான் கைது பண்றாங்க. 12 மேலேனா காவல்துறை எப்படி கெட்டு போயிருக்கிறது திமுகவினுடைய ஆட்சியில் ஒரு சாட்சி. அதனால் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாதம். இதுல யாரெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு ஆக்ஷன் எடுக்காம வெறும் ப்ரொசீஜரல் சஸ்பென்ஷன் போனாங்களோ அவர்களின் மீதும் தவறு இருக்கு. உங்க போலீஸ் இலாக்கால இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா சாதாரண பொதுமக்கள் எங்க நீங்க ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க? இதெல்லாம் தமிழக மக்களுக்கு சொல்லவே இல்லைங்கண்ணா. ஏதோ அந்த அம்மா காவல்துறைக்கு போனாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஆக்ஷன் எடுத்தாங்க. யாருக்குமே தெரியாது அக்டோபர்ல நடந்த பாலியல் வன்கொடுமையை அந்த அம்மா ஜனவரியில கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது பிப்ரவரியில நிரூபணம் ஆகியும் கூட நடவடிக்கை எடுக்காம அந்த எஸ்பிய. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.